இல்ல பசங்களை வளர்க்கும் போது அடிச்சு வளர்க்கணும், இல்லன்னா அதோ இந்த மாதிரிதான் இருக்கும். அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் பாருங்க, சொர்ணியே எல்லாம். இவனாலலாம் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இந்த சிக்கன் பீஸ் சாப்பிடு. லெக் பீஸ் தான்டா வைக்கிறேன், சாப்பிடுறா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்தாங்க வைக்கிறேன். டேய் அண்ணா, அப்பா, நீ யாரா என் பையன் அடிக்கிறதுக்கு? அவன் அப்ப சொன்னதை கேட்டீங்களா? அவன் சொன்னதுல என்னடா தப்பு? அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். அப்படின்னா உன்னை என்னைக்கோ நான் அடிச்சு பொழந்திருக்கணும்டா. வேணாம்ப்பா. என் புள்ளைய அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகியம் இருக்கு? டேய், உன்னை பத்தி யோசிச்சு நொந்து போய்தான் அப்பா முன்னாடியே போய் சேர்ந்துட்டாரு தெரியுமா? அதுக்கப்புறம் அப்பாவோட ஒரு கடையை நான் தான் உனக்கு தந்தேன். அதனாலதான் நீ இப்ப வாழ்ற. நீ எல்லாம் ஒரு பெரிய இவன்னு திறமைய பத்தி பேச வேண்டாம். டேடே, என்னடா நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, நீ இங்க? அப்படியா? சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிதாகணும். அப்படித்தானே நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதனால இது இப்ப சொன்னாதான் சரியா வரும். 4 பேருக்கு முன்னாடி சொன்னாதான் இவனுக்குலாம் உரைக்கும். ஏண்டா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துற இவனுக்காக இப்படி வக்காலத்து வாங்கிட்டு வரைய வெக்கமா இல்ல? அப்பா போதும் ப்ளீஸ். உனக்கு என்னடா வயசாகுது? உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்றா? 26. இவன் வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னும் கிளிக்கல. அப்புறம் அவமானத்தை பத்தி சொன்னீங்கல்ல. கோழிக்கோட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல ஊர்க்காரங்க உங்களை பார்த்து கட்டி போடும்போது அன்னைக்கு நம்ம அப்பா அனுபவிச்ச வேதனையில 1000ல் 1 பங்கு கூட இவனால நான் அனுபவிச்சது இல்ல. ஒருத்தருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேசணும். என் பையனுக்கு எப்படி வாழணும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு யாரோட உபதேசமும் தேவையில்லை.